வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்தின கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அதில் குரூப் 2A சர்வீசஸுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஏற்கனவே குரூப் 2க்கும் விட்டுருக்காங்க, குரூப் 2Aவுக்கும் ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஏற்கனவே குரூப் 2க்கு ரிசல்ட் விட்டதை பற்றி பார்த்துருந்தோம். குரூப் 2Aவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கான டேட்டை சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நமக்கு 2 பேப்பர் சொல்லியிருந்தாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குரூப் 2க்கு சொல்லியிருக்கிற மாதிரியே தான் 2Aவுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது டிஸ்கிரிப்டிவ் மாடல். ஆனால் பேப்பர் 2 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது குரூப் 2Aவில் செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கு 23ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 2Aவில் செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு ஆஃப்டர்நூன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் சிபிடி மாடலில் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் செலக்ட் ஆகிருக்கவங்க, இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் வந்திருக்கவங்க, குரூப் 2Aவில் செலக்ட் ஆகிருக்கவங்க 150 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னையிலேருந்து என்னைக்குள்ள அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்னைக்கு 12 இல்லையா, நாளன்னைக்கு 14லிருந்து 18ஆம் தேதிக்குள்ளாடி ஃபீஸ் கட்டணும். உங்களோட ஓடிஆர் ஐடியை யூஸ் பண்ணி, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை யூஸ் பண்ணி கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 3 விதமாக கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ங்கிறது ஆல் போஸ்ட்டு, அதே மாதிரி லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 அப்படிங்கிறது அவங்க குரூப் 2Aவில் 3 விதமான போஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுபடி 3 லிஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 93 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களோட நம்பரை சர்ச் பண்ணியோ இல்லை கரெக்டாக உங்களோட நம்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். கவனமாக அதையும் ஃபீஸ் கட்டிடுங்க. கட்டிட்டு அடுத்தது இந்த குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 2A ரெண்டுத்துலையுமே செலக்ட் ஆனவங்களுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது. அது டிஸ்கிரிப்டிவ் டைப். 2Aவில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் சிபிடி டைப்ல இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அதோட சிலபஸையும் அவங்க ஆல்ரெடி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நம்பரை செக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இப்போவே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அடுத்ததான் மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இல்லை சார் என் நம்பர் வரல அப்படிங்கிறவங்க மனம் தளராம அடுத்தடுத்த 2025 அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. லிஸ்ட் 2ல அவங்க என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன், அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ், ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், அசிஸ்டன்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2, பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், பர்சனல் கிளார்க் இன் செக்ரட்டரியேட், அதே மாதிரி இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நம்பரை செக் பண்ணிட்டு கீழே செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட் 3லையும் பாருங்க 4 விதமான போஸ்டிங்க்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க அடுத்த வருஷம் 2025 ஒரு அரசு அதிகாரியா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா.